ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா ஏலகிரியின் அடிவாரம் திருப்பத்தூரில் இருக்கோங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலு. பிகாஸ் இந்த ஏரியா இருக்கக்கூடிய இடங்க 3 ஸ்டேட்டோட பார்டர் ஏரியானே சொல்லாங்க. ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்டருங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட பார்டருங்க. இந்த வழியாக கர்நாடகாவுக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. கோலார் ரீச் பண்ணலாம், பெங்களூர் ரீச் பண்ணலாம். ஆந்திர பிரதேஷ்னு பார்த்திங்கன்னா சித்தூர் வழியாக திருப்பதி ரீச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மேஜரான பார்டர் தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு தரமான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த திருப்பத்தூர்லேருந்து நம்ம சிறுவாணி நோக்கி 2 பேருந்து நைட்டில் டெய்லி ரன் ஆகுதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பேருந்துங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் பஸ்ஸுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம காட்டன் சிட்டியை நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஏலகிரி அடிவாரம் திருப்பத்தூரில் இருந்து நம்ம காட்டன் சிட்டியான திருப்பூருக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 9:50க்கு தான் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா BS4 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்திருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து நான் தான்ப்பா அந்த வண்டியோட கண்டக்டர்னு சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு அவங்கள பிடிச்சி பெர்மிஷன் வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்து திருப்பத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. இங்கேருந்து நிறையா மீன்ஸ் நிறையா இருக்காது, ஒரு 3 சர்வீஸுங்க. நான் உங்களுக்கு அந்த டைமிங்கெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த லைன்லலாம் நான் வந்ததே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் திருப்பத்தூர் வரேங்க. இந்த வழியாக க்ராஸ் பண்ணி போயிருக்கோம். ஆக்சுவலி ஒன்றும் ரொம்ப டிஸ்டன்ஸெல்லாம் இல்லைங்க. ஊத்தங்கரையிலேருந்து உள்ளே வந்து 20 கிலோமீட்டர் தான் திருப்பத்தூர். பட் ஊத்தங்கரையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருவண்ணாமலை, வேலூர், ஆரணி எல்லா பக்கம் போயிருப்போம். ஆனால் இந்த லைனில் வந்ததில்லை. இதுலேருந்து வேலூர் போய் நம்ம சென்னை ரீச் பண்ணலாங்க. இங்கேருந்து நிறையா பேர் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூர் டு சென்னை நான் பயங்கரமாக பார்த்துருக்கேங்க அந்த வீடியோலாம். ஸோ அதோட தொடக்கமாக இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் தர்கேஷ் சேனலில் திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி நான் அப்படியே வரும்போது 2x2 அல்ட்ரா டீலக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு வண்டி நின்றுருந்துச்சு. ஸ்டிக்கரிங்கெல்லாம் போட்டிருக்கோம்லங்க, திருப்பத்தூர் டு சென்னை. அந்த வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டி நிற்கிதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா 3x2ங்க நம்ம நார்மல். நம்ம திருப்பூர் வண்டிக்கு தான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். வந்துட்டாங்களா? இது எந்த வண்டி? சேலம், திருப்பத்தூர், வேலூர். இப்போ சேலத்துலேருந்து வேலூர் போகிற பஸ்ஸஸும் இந்த வழியாக தாங்க போகும். சேலம்லேருந்து ஊத்தங்கரை வந்துட்டு ஊத்தங்கரைலேருந்து திருப்பத்தூர், இங்கேருந்து வாணியம்பாடி, அதுக்கப்புறம் அங்கே வாணியம்பாடி டு வேலூர் போய் அங்கேருந்து வேலூர் போவாங்க. வளர்கிறேன், எனக்கு இந்த ரூட்லாம் கொஞ்சம் தெரியாதுங்க. நீ ரெகுலராக இந்த ஏரியாவில் வீடியோஸ் வர நானும் கொஞ்சம் பழகிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இங்கே திருப்பத்தூர்லேயும் நிறையா சூப்பரான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஏலகிரி, அப்புறம் நடுக்குப்பம், இந்த மாதிரி நிறையா வண்டி இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அடுத்த சென்னை வண்டிங்க. திருப்பத்தூர், வேலூர், சென்னை. எங்கே நம்ம திருப்பூர் வண்டி கோயம்புத்தூர் வண்டி நிற்கும் தெரியாதுங்க. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, 2மே 9:50க்கு எடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு வண்டி நான் பார்த்துருக்கேங்க, நம்ம திருப்பத்தூர் டு திருப்பூர். அந்த வண்டி BS4 ரீப்ளேஸ்மெண்ட்டு. நான் இப்போ நம்ம கோயம்புத்தூர் வண்டியை பார்த்ததே இல்லைங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துருவோம், BS6 BS4 இல்லை பழைய BS3 ஃப்ரூட்ஸ் எல்லாம் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் ஒரு வாட்டி அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தேங்க. அங்கே லம்டா ஃப்ரூட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேருந்து ஒரே அடிக்ஷனாக இருக்குங்க அந்த ஃப்ரூட்டு. ஸோ இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டேதுங்க லம்டான் ஃப்ரூட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எங்கேயாச்சும் கிடைக்குமான்ட்டு. ஆனால் திருச்சூர் போனால், கேரளா சைடு போனால் கிடைக்குதுங்க அந்த ஃப்ரூட்டு. பேசாமல் இங்கே இன்ட்ரோ கொடுத்துடலாம். லைட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் பக்கத்தில் நிறையா ஃப்ரூட் ஷாப்பெல்லாம் இருக்குது. பாதி க்ளோஸாக இருக்குது, முக்கால்வாசி இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க. இங்கே அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே வந்து எந்த கடை நல்லா இருக்குன்னு சும்மா கூகுளில் போட்டு பார்த்தேன். கூகுளில் ஒரு மாதிரி காட்டுச்சு. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஆம்பூர் பிரியாணி கடை இருந்துச்சு. அங்கே பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே. ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வண்டி வந்துருச்சு. திருப்பூர் நம்ம ட்ரை பண்ண போகிற வண்டி வந்துருச்சுங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேங்க.
வண்டியெல்லாம் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். தர்மபுரி ரீஜன் திருப்பத்தூர் பிரான்ச்சுங்க. திருப்பூர், சேலம், திருப்பத்தூர். நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா BS4 தாங்க ஓடிட்டுருக்கு. இது BS4 ரீபில்டுங்க. எஸ், மழை வேறு டக்குன்னு பெய்யுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம திருப்பூரோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. எஸ், அப்படியே உள்ள இன்டீரியர் பார்த்துடலாங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN29N2766. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா BS4 ரீபில்டுங்க. இந்த வண்டி போச்சுன்னா சூப்பரான ஃப்ரேம் தெரியுங்க. இங்கே திருப்பூர், அங்கிட்டு கோயம்புத்தூர். எஸ், ஃபைனலி நம்ம திருப்பத்தூர்லேருந்து திருப்பூருக்கு பயணத்தை ஆரம்பிக்கலாமா. இங்கே ரெகுலராக 9:50க்கு ரெகுலராக எடுப்பாங்க. இந்த வண்டி ரிசர்வேஷன் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் வண்டி 9:50, அதுவும் ரிசர்வேஷன் இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர் நம்ம வால்பாறை டு மன்னார்காடு BS4க்கு அப்புறம் இது தாங்க ட்ரை பண்ணுறோம், BS4 ரீபில்டு. இல்லை அதுக்கு அடுத்தபடி நம்ம இது ட்ரை பண்ணோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி 1 to 1 அது SCTC BS4 ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம TNSTC BS4 ரீப்ளேஸ் பண்ண செகண்ட் வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோங்க. எஸ், அப்படியே நம்ம கிளம்ப போகிறோங்க. எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. எஸ், நம்ம திருப்பத்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 9:55கெல்லாம் கிளம்ப போகிறோம். என்ன மேட்டர்னால், இந்த வண்டிக்கு டிமாண்டுங்கிறது சேலம் வரைக்கும் இருக்குங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி சேலத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் வண்டி ரிசர்வேஷன் அளவுக்கு இந்த வண்டி ரிசர்வேஷன் பண்ணலைங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திருப்பத்தூர்லேருந்து திருப்பூருக்கு இப்படி ஒரு பஸ்ஸு, சூப்பரான பஸ் இருக்குதுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே கிளம்பலாங்க. ஒரு புது டெஸ்டினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம காட்டன் சிட்டி நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போமா வாங்க. நான் நிறையா விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, இந்த ஏரியாவில் நிறையா புது ரூட் இருக்குங்க நமக்கு தெரியாமல். எவ்ரி டைம் சவுத்துன்னு போய் இந்த மேலே இருக்க நார்த்தவே மறந்துட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். லெஃப்ட்டில் போனோம்னா திருவண்ணாமலைக்கு 84 கிலோமீட்டருங்க. இப்போ வந்து நம்ம வண்டியை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. தர்மபுரி ரீஜன் திருப்பத்தூர் பிரான்ச்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பத்தூர்லேருந்து திருப்பூர் வந்து திருப்பூர்லேருந்து திருப்பத்தூருங்க. இதாங்க ஆப்ரேட்டிங் பேட்டர்னு. நம்ம பஸ்ஸு டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 253 கிலோமீட்டருங்க. நம்ம வண்டிக்கு ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நைட்டு 9:50க்கு திருப்பத்தூரில் எடுத்து 4:15க்கு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி ஷெடியூல் இருக்குங்க. பட் ஐ திங்க் ஸோ 4:15க்கு முன்னாடியே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை மணிக்கு முன்னாடி போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம வண்டிக்கு போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து ஊத்தங்கரை, அரூர், சேலத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருப்பூர் தாங்க. இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம திருவண்ணாமலை, பெங்களூர், திருவண்ணாமலை, வேலூர், ஸோ அந்த மாதிரி நிறைய யூனிக் ரூட்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். மேல்மருவத்தூர் டு பெங்களூர். ஸோ யூனிக் ரூட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கூடிய விரைவில் ட்ரை பண்ண போகிறாங்க. நீ சவுத்தை வந்துட்டு கொஞ்சம் நேரம் தள்ளி வைக்க போகிறோம். ஸோ நீ நார்த்து அந்த மாதிரி ஏரியா தான் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சஜஷன் கொடுங்க, நம்ம தரமாக பண்ணிடலாங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஜேர்னியில் எப்படியோ ஒரு டைம்னாச்சும் மழை வந்துடுதுங்க. நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து திருப்பத்தூர் வந்தேங்க. ஸோ வரும்போது அடித்து நாக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போயும் அந்த சாரல் அடிச்சுட்டே இருக்குங்க. ஸோ ஓவர் டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாரி அந்த மாதிரி தான் இருக்குது. பஸ்ஸஸ் எல்லாம் எதுவும் காணோம். ஸோ ஊத்தங்கரை, அரூர் அதுக்கப்புறம் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் வரலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக சேலம் டு திருப்பூரில் தாங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.
எஸ், அரூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இந்த அரூர்லேருந்து மெயின் பைபாஸ்க்கு ஜாயின் பண்ணுறக்குள்ள ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடு தாங்க. ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா இன்னொரு பஸ் போக முடியாது. இப்போ அந்த ட்ராவல்ஸ் வந்து நாங்கள் வரதை முன்னாடி பார்த்தே முன்னாடி வந்தாங்க. ஸோ நம்ம ஆட்கள் வந்து பின்னாடிலாம் போக முடியாது, நீங்கள் தான் போகணுன்னு சொல்லி ஸோ அங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இது வந்து முடித்தக்கப்புறமே பின்னாடியே இன்னொரு லாரி இன்னொரு பஸ்ஸு கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்தனால ஒரு 30 மினிட்ஸ் இதுலேயே போயிடுச்சுங்க. நான் மார்னிங் டைமில் ரொம்ப கஷ்டம் இந்த லைனில் அரூர் ஆகுது. இந்த திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் பஸ் இருக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எஸ், இந்த லெஃப்ட்டில் போகுது பார்த்திங்கன்னா இதுதாங்க சேலம் பைபாஸ். நம்ம சிட்டிக்குள்ளே போகாமல் ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் கனெக்ட் பண்ணுறதுங்க. மோஸ்ட்லி அந்த வழியாக போவாங்கன்னு நினச்சேன், பட் நம்ம வண்டிக்கு வந்து அஃபிஷியலாக சேலம் என்ட்ரி இருக்குங்க.
சேலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 12:30 வந்தாச்சுங்க. சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் நீட் தேர்வுக்கான பயிற்சி நடைபெறுகிறது. மேலும் இவர்களுக்கு ஏகப்பட்ட பஸ் ஸ்டாண்டிங் பண்ணலாங்க நைட் டைம் வந்தீங்கன்னா. கொடைக்கானல், பெங்களூர். எஸ், நம்ம வண்டியில் இப்போ டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தாங்க. நம்ம திருப்பத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 195 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதே ரிசர்வ் பண்ணிங்கன்னா 221 ரூபா வந்துச்சுங்க. 24 ரூபா வந்துச்சு. 224 நான் அப்படியே சைடில் போடுறேன், எனக்கு கரெக்ட் ரேட் தெரில, நான் அந்த பிக்கப் போடுறேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பூர் டைம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4:15 அப்படியெல்லாம் போயிடுவாங்க. 5:20க்கு திருப்பூரில் எடுத்து 11:45 வந்து திருப்பத்தூர் வந்துடுவாங்களாமா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட் தாங்க திருப்பத்தூரில். அப்புறம் ரெகுலராக மறுபடியும் திருப்பத்தூரில் 10 மணிக்கு 9:50க்கு எடுத்து திருப்பூருங்க. இதுதாங்க வண்டியோட ஷெடியூலு. ஆனால் மிரட்டி விட்டாங்க ட்ரிப்பு தெரியுங்களா. பாட்டு போட்டனால உங்களுக்கு அவ்வளோக்கா கவர் பண்ண முடியல. பட் வந்து எனக்கு வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. BS4ல் செம ஸ்பீடாக போனாங்க. மெயின்டைன் தான் அந்த 80 ஸ்பீடில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ஓட்டிட்டு பண்ணுறாங்க. ஸோ இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. மணி 1 போகுது. ஸோ இங்கேருந்து 3 மணி நேரம் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. ரொம்ப நாட்களாகவே இந்த வண்டி என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எடுக்கணும்னு நிறையா பேர் சொல்லிட்டுருக்கீங்க. இதை விட பழனியிலேருந்து இன்னொரு வண்டி சொல்கிறீங்க, அதையும் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறேங்க. ஸோ கூடிய விரைவில் சீக்கிரம் எடுப்பாங்க. பழனி வால்பாறை தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த சேலம் வால்பாறை விட. வால்பாறைனாவே நமக்கு ஒரு கனெக்ஷன் தாங்க. சேலமில் கரெக்டாக 1 மணிக்கு எடுக்கிறாங்க. இது வந்து 1 to 1 இல்லை பெருந்துறை, விஜயமங்கலம் எல்லா பக்கம் போவாங்களான்னு தெரிலிங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், 1 to 1 போகிறாங்களா இல்லை எல்லா பக்கம் போகிறாங்களான்ட்டு. ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர் திருப்பத்தூர் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்திருக்குங்க. ஆக்சுவலி வண்டி வந்து முக்கால்வாசி புக்கிங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் உள்ளே வராங்கன்னு தெரிலிங்க. நான் பார்க்கும்போதே ஒரு 25 டிக்கெட்டில் புக்கிங்கு. அதான் பாருங்கள், 25 டிக்கெட் புக்கிங்கு, 15 இல்லைன்ட்டு உள்ளே வந்திருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவானி பைபாஸ் தாங்க. நடுவில் எங்கேயும் போகாதமாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பவானி பைபாஸ் தான். பைபாஸ்லேருந்து டைவர்ட் ஆயாச்சுங்க. இப்போ நம்ம திருப்பூருக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. ஷார்ப்பாக 3:20க்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸோ வண்டி அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க, புது பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க. நம்ம கோயம்புத்தூரை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போங்க. கரெக்டாக ஏன் வந்து நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகலைன்னா, நீல்கிரிஸில் வந்துட்டுருக்கு நீல்கிரிஸ் வண்டி. ஸோ அதில் போயிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வரக்குள்ளே நீல்கிரிஸ் போயிடும். ஸோ அதனால தான் இங்கே இறங்கிட்டேன். ஃபைனலி ஒரு வெறித்தனமான ஜேர்னிங்க. நான் சொல்லியிருந்தேன் 4:10க்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்கன்னு. பட் இவ்வளோ முன்னாடி வருவாங்க நான் எதிர்பார்க்கலைங்க. 3:30 3:20க்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் பழைய பஸ் ஸ்டாண்ட். சூப்பராக போயிடுவாங்க. 195 ரூபாவில் நம்ம திருப்பத்தூர்லேருந்து திருப்பூர் வந்தாச்சுங்க. ஸோ இப்படி இந்த ரூட்டில் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி புது புது TNSTC சேலம் கார்பரேஷனில் ஏசி சஜஷன் தான் சொல்லுங்கள், அதையும் பண்ணி விட்ருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. பட் வீடியோ இப்போ முடியாது. நம்ம நீல்கிரிஸில் கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் வீடியோ கண்டினியூ ஆகுங்க. ஆரம்பிப்போமா வாங்க. இந்த அமிர்த் பார் ஸ்கீம் வந்து முடிஞ்சிச்சு போல் இருக்குங்க. திருப்பூர் செமையாக பண்ணியிருக்காங்க. ஏதோ சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுங்க, நிற்காமல் போகுது. தெரியுதா என்ன வண்டின்னு தெரில. நம்ம ஒரு அண்டர்சர் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்லீப்பரில் போகக்கூடாதுங்க. போன வாட்டி அப்படி தான் கூட்டமாக இருக்குன்னு ஏறினா ஸ்லீப்பரை ஏறக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அண்டர்சர் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். வெறும் 1 மணி நேரம் தானேங்க, அது 1 மணி நேரம் கூட ஆகாது, சீக்கிரம் போயிடுவாங்க இவங்க. எஸ், எப்போயுமே நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்தால் தாங்க பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து அலப்பியே லேட்டில் தான் வந்துட்டுருக்காங்க. அலப்பி ஒரு 33 நிமிஷத்துலேயே அலப்பி லேட்டானதுனால நீல்கிரிஸில் எழுதாங்க. ஸோ நம்ம அலப்பிலே போயிடலாங்க, முன்னாடி போயிடுவோம். புரட்சி தலைவர் டாக்டர் MGR சென்னை சென்ட்ரல் LFA சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் via Coimbatore Ernakulam will arrive shortly on platform number 1. ஆலப்புழா விரைவு வண்டி அண்டு சொல்ல எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. ஃபுல் ஜாம் பேக்காகவே இருக்குங்க.
நாங்கள் ஏறி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை பா. வடகோவையில் ஹால்ட் இருக்குன்னு நினச்சேன், பட் ஹால்ட் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஜங்ஷன் தாங்க. ஏன்னா வண்டி லேட்டில் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் ஹால்ட் இல்லை. ஆப்போசிட்டில் யாரோ வராருங்க. நான் விவேக்காக தான் இருப்பார், 4:15 பாப்பா யார் வராங்கன்ட்டு. விவேக் எக்ஸ்பிரஸ் தாங்க. இதில் எல்லாம் ஒரு வாட்டி அண்டர்சரில் ட்ரை பண்ண பாருங்கள், கொல்லத்துலேருந்து வெறுத்துட்டேன் வாழ்க்கையிலேயே. கொல்லம்லேருந்து கோயம்புத்தூருக்கு வரைக்கும் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. வடக்கனோட வடக்கனாக சேர்ந்து போதும் ஆயிடுச்சு வரதுக்குள்ளே. அப்படியே நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, அப்படியே உள்ளே போயிடலாங்க. ஆனால் லைஃப்பில் ஒரு வாட்டினாச்சும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்க, நம்ம கன்னியாகுமரிலேருந்து திப்ருகாடு வரைக்கும். லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு இதில் ட்ராவல் அந்த ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம், ட்ரெயினை பார்த்தோம். இன்றைக்கி மண்டே மார்னிங் இந்த ட்ரெயினில் வரும்னு எதிர்பார்க்கலைங்க. எஸ், நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. மோஸ்ட்லி எப்போயுமே அலைப்பிக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் அலாட் பண்ணுவாங்க, கேரளா சைடு போகிற வண்டி எல்லாத்துக்குமேங்க. ஆக்சுவலி நான் ஒரு பெரிய ரயில் ஃபேன். எப்படி பஸ் ஃபேனாக மாறிட்டேன்னு தெரியுங்களா? இப்போ ரொம்ப கிரேஸ் எனக்கு ட்ரெயின் மேலே. நான் ஃபுல்லாக பஸ்ஸில் இருந்தாலும் அட்லீஸ்ட் 1-2-3 ஜேர்னினாச்சும் இப்படி ட்ரெயினில் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடலான்ட்டு கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 4:25ங்க. நம்ம எத்தனை மணிக்கு ஏறணும் மறந்தே போச்சுங்க. நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து ஈஸியஸ்ட் வேங்க வெளியே வர்றதுக்கு. அந்த வழியாக இறங்குனிங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இது வந்து ஈஸியஸ்ட் வே. நம்ம வந்து ஆப்போசிட்டில் ஒரு காஃபி கடை இருக்குது, ரெகுலர் ஸ்பாட்டு. ஒரு காஃபி அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. எஸ், ரெகுலர் ஸ்பாட்டுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு போனோம்னா தரமாக இருக்குங்க. எனக்கு காந்திபுரத்தில் ஒரு 5:15 பஸ் இருக்குது. நான் இங்கேருந்து காந்தி பார்க் போனோன்னா கொஞ்சம் அதை பிடிச்சிடலாம். ஸோ காஃபி வரட்டும். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது மேனுவல் டிக்கெட் பார்க்குறேங்க. நைட்டு சாப்பிட்ட பிரியாணி ஒன்று எது குளிக்குது தூக்கம் இல்லாதனால. ரொம்ப நாள் ஆச்சுங்க மேனுவல் டிக்கெட் பார்த்து. எல்லாம் பிரிண்டிங் டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க.
பரவாயில்ல, மேனுவல் டிக்கெட் பார்த்து ஒரு நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீவு, இன்றைக்கே எவ்வளோ கூட்டமாக வந்திருக்குன்னு தெரிலைங்க. ஆக்சுவலி நாளைக்கு தான் எல்லா காலேஜில் ஓப்பனிங்கு, இன்றைக்கி ஆடி 18 லீவு தெரில, இன்றைக்கே பாதி பேர் வந்துட்டாங்க. ஆமாம் இல்லைங்க, ஆடி 18க்கு வந்து ஈஷா வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. மோஸ்ட்லி மார்வாடிஸ் எல்லாம் நிறையா பேர் போவாங்க, பூரா பேர் அவங்களா தான் இருக்காங்க. அதுதான் கூட்டம். நான் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினச்சேங்க, ஆனால் எல்லாமே ஈஷாக்கு தான் கூட்டம். நல்ல வேலை எங்கள் வண்டிக்குன்னு நினச்சாங்க, எல்லாம் கூட்டமும் இல்லை. எங்கள் வண்டி 5 மணிக்கு வருவாங்க கரெக்டாக, உள்ள 5:15 எடுப்பாங்க. காருண்யா வண்டி, ஈஷா வண்டி 2 வண்டி வந்தோடனே கூட்டமே கலைஞ்சு போச்சுங்க. அதில் காருண்யா காலேஜுக்கு அர்ஜென்ட் போல் இருக்குங்க. காருண்யா ஃபுல்லாகவே மலையாளிஸ் தாங்க, நான் முக்கால்வாசி பார்த்துருக்கேன். ஒரே ஒரு தடவை எங்கள் இன்டர்ன்ஷிப் காலேஜ் இன்டர் காம்படிஷனுக்கு போயிருந்தேன், ஃபுல்லாக மலையாளிஸ் தாங்க. பட் எங்கள் வண்டி ஒன்றும் வரல, வெயிட் பண்ணுவோம். எஸ், நான் சொன்னேன் இல்லைங்க, கரெக்டாக 5:05 வந்துட்டாங்க. 94 அப்படியே ஏறி கிளம்ப வேண்டியதாங்க. ஒரு வீட்டுக்கு 5:40 போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டு, காலைல ஆஃபீஸுங்க. சரிங்க, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. எஸ், நான் சொன்னேன் இல்லைங்க, 6:40 வந்தாச்சு, சரி 5:40 வந்தாச்சுங்க. உங்களை ரொம்ப தூரம் கூப்பிட்டு வந்துட்டேன். சரிங்களா, வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வீடியோலாம் போடுறது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஓகே, இன்னும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்ட்டு.